விட்டோம். ஆனால் அந்த வாழை என்பவன் எங்க இருக்கின்றான்? ஒன்றுமே தெரியவில்லையே. எங்க இருக்க போறான்? சும்மா நீட்டா போது பாருங்க. என்னடா இது? போகும்போது தடங்களா இருக்குது அப்படின்னுமா? தடையாக இருக்கிறது. ஆமாங்க. அதனால அதை ஆகட்டு அப்புறப்படுத்துறா. எனக்கு ஏற்கனவே ஓத்து வலியா வயிற்று வலிடா. தூக்க முடியல. நீ ஆகட்டும். அங்க தூக்குறிய இலையில அவரு பின்னால போட்டுறாரு. இப்ப கொஞ்சம் எடுத்தா, இன்னும் கொஞ்சம் எடுத்தா, இன்னும் கொஞ்சம் எடுத்தானே. இத தூக்க முடியல. நீங்க போங்க. பாரா, நீ ஒரே கையில தூக்கி போட்டுருவீங்க. எடுத்து அப்படி கிரு கிரு கிருன்னு சுத்தி அப்படி கராசர பண்றா. கீசி போறோம் ஒண்ணும் கீக்கணும். சாயிட்டு கடை சாடுறான் ஒரே கையில பூச்சிங்க. என்னடா இது அதிசயமாக இருக்கின்றதே. நாங்க மட்டும் என்ன சொல்றேன் பின்ன? என்னால முடியல என்று நீ உங்களால முடியல, என்னால முடியுமாங்க? உங்களால முடியல அப்படின்றது. உங்களால முடியல, என்னால எப்படி முடியுன்றேன். என்னடா எப்பேற்பட்ட பலம் படைத்தவனா? 10 சிரம் 20 கரம் மெத்தை உரம் அப்படி இருக்கு. அப்பேற்பட்ட என் பலசாலியா என்னாலே அதை தூக்க முடியல. உடம்பு யாராக இருக்க கூடும் பாரு. பெரிய வட்டப்பாறை மேல உட்காந்து பாருங்க. யாரோ ஓம் நமச்சிவாயம் என்று கூறுகின்றாரே. அழைத்து பார்த்தோம், கொடுக்கவில்லை. தூக்குறாத பாரியோட என்னை நீயே நீங்கு வந்தா எதற்காகவா? இந்த உலகிலே என்னை விட பலசாலி யாரும் இல்லை என்று இருந்தேன். ஆனால் என்னை விட கிஷ்கிந்த ஆளக்கூடிய வாழை என்பவனுக்கு தான் பலம் அதிகம் என்று நாரதன் உரைத்தான். அதை கேட்டு இங்கு வந்தேன் உன்னை சந்திப்பதற்காக. ராவணா, உன்னுடைய செயலை கேட்டு சிந்திப்பதா சிரம் கொள்வதா எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் எவருமே இருக்க கூடாதா? ஆமா ராவணா, இந்த வார்த்தை வேறு யாராக எடுத்துரைத்திருந்தால் அவருடைய சிரம் இந்த இடத்தில் உருண்டிருக்கும். உனக்கு ஏன் மரியாதை கொடுத்திருக்கின்றது தெரியுமா? என்னை விட சிவ பக்தியில் முந்தியவன் நீயோ 10 சிரமுற்றவன், 20 கரம் பெற்றவன், ஈசன் வாயும் கையிலாய மலையை வேரோடு பெயர்த்தவன், சங்கரவாரண ராகத்தை பாடியவன், வில்கவசம் பூண்டவன், வீணை வழிபடைத்தவன், சிறந்த சிவபக்தன் என்று பிரதீபன் என்று பட்டம் பெற்ற கேவலம் உனக்கு இப்படி ஒரு அற்பம். ரவணா, இங்க வந்து தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிட்டு. அடக்கடா வாய் அறிவற்ற நாயே, நான் யார்? எப்பேற்பட்டவன்? உன் பாதத்தில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்பதா? என்ன நாங்க ஐசி வித்து பரம்பரை பார்க்கும் போதே தெரியும் புத்தி எங்கடா போதா. அப்படி என்றால் வேண்டுமானால் என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்து உன்னை உயிரோடு இந்த இடத்தில் இருந்து அனுப்புகின்றேன். அதே ராவணா, சண்டை சண்டை என்று
டேய் நீங்க அடிக்க ராவணனோடு இருக்கக்கூடியவன் மந்திரி மகோதரன். இந்த வானர தலைவன் வீரவாளியை பார்த்த உடனே உடல் நடுங்கி கீழே விழுகிறான். ஏய் ஏண்டா எங்க உன் கேட்டுமா? சேர்த்து வச்சு தெரியலையாமாமா? எம்மா என் வாயா கட்சிதான் அவனுக்கு. வாயெல்லாம் கீண்டி போச்சுமா எனக்கு. ஐயோ அது என்ன வட்டமா ஏற்று மாதிரியா? கீசி போடுறேன்னா என் வாயெல்லாம் பிடிச்சி கீசி வச்சுக்கிறான். இல்லடா இந்த வாளியை சாதாரண நினைத்து என்னங்க ஆனால் ஒரு அடி அது கிடையாதுடா. அவனிடத்தில் நேருக்கு நேர் சமர் செய்ய முடியாதது. என் பலமானது ஆதி பலம் அப்படியே குண்டு விடுகின்றது. என் பலம் அப்படியே இறங்கி விடுகின்றது. அவனை எதிர்த்து என்னால் போராட முடியவில்லையடா. தவறாக எடை போட்டு விட்டோம். இனி முதல் நீ உயிரோடு இருக்கவே கூடாது. தேவர்கள் அமர்ந்து நீ புறப்பட்டேமா ஆகாயம் புறப்பட்டேயானால் தேவர் சித்தி வித்து 30 40 எல்லாரும் கை கட்டி வாய்ப்பு அந்த தேவர்களே அனைவரையும் உனக்கு அடக்கமாக இதுதான் சமயம். இதோடு வைத்து விட்டு விடுங்க. ஏன்னா உங்களை பற்றி தெரியாமல் தவறாக புரிந்து கொண்டேன். விட்டு விடுங்கள். ஏய் காலை பிடிக்கியா இல்ல காலை மாறி மகனை கொன்னுடு இங்க காலை மாறாதுடா. அவனா தப்பு செய்தவன் தன்னை தானே உணர்ந்து மன்னிப்பு கேட்டதினால் உன்னை மன்னித்து விட்டேன். ஊத்துக்கோட்டை முருகா. ஊத்துக்கோட்டையா? ஊத்துக்கட்டையில முருகர் திருச்செந்தூர் முருகா. ஒரு பரிசு ஒன்று கொடுக்க போகின்றேன். பரிசா? பரிசு தர ஐயோ அம்மா புத்தி காட்டுற பாருங்களா உள்ள விட்டு தூக்குதுமா. கூப்பிடுறியாம்மா நம்மள வாயில போடுமா தெரியல. பரிசுடா பரிசு போ வைக்கிறா. மாரியாத்தா நீ கோயிலுக்கு லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போட்டியம்மா. மாரியாத்தா லீவ் போட்டு ஏறி உங்கள் இருவருக்குமே பரிசு கொடுங்க. கரத்தின் கரத்தனிட்டா அவனா உன்னை என்ன தெரியுமா செய்ய போகின்றேன்? என்ன செய்ய போகின்றாய்? தரவென்று உன்னை கற்கையில் முற்கையில் இழுத்து செல்ல போய் நான் ஆகாய மார்க்கவே பறந்து செல் என் வாலினால் கட்டிருக்கின்றேனே. கற்கையிலும் முற்கையில் நீங்கள் தரதிறந்து உருண்டு பிறந்து வர வேண்டும். ஏன் என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் அங்கதன் இருக்கின்றான். என் மகனை அங்கதனை தங்கத் தொட்டியில் தவறு வைத்தான தங்கத் தொட்டிலுக்கு மேல் உன்னை ஒரு 10 தலை பூச்சியாக விளையாட காண்பிக்க போகின்றேன். வாடா நீ எங்க உண்மை எடுத்துருப்பாங்க முள்ளு கல்லு எல்லாம் தீர்த்துருப்பாங்க. அவன் உடம்பு அப்படி நப்பமான்னு பிள்ளா மூஷா பாத்தி எடுத்துருப்பாங்க. என்ன கல்லுல முள்ளு இழுத்து போனா இழுத்து போட்டு அந்த பல்லுகள்லாம் இருக்கிறது